பிஎம் கேர்ஸ் நிதி அரசுடையதா தனியார் அமைப்பா என்ற சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் பிஎம் கேர்ஸ் அமைப்பின் பின்னணி குறித்தும் அதன் செயல்பாடு குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் பாகிஸ்தானில் இருந்து இடம்பெயர்ந்த அகதிகளுக்கு உதவ 1948ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் நேருவால் பிரதமரின் தேசிய நிவாரண நிதி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இதில் உள்ள நிதி பேரிடர் போன்ற சூழ்நிலைகளின் போது அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே கடந்த 2019ஆம் ஆண்டின் போது ஏற்பட்ட கொரோனா பேரிடர் உலகையே புரட்டி போட்டது போல இந்தியாவையும் புரட்டி போட்டது. இந்த சூழலில் அவசர கால சூழ்நிலைகளை கையாள பிஎம் கேர்ஸ் என்ற பெயரில் பொது அறக்கட்டளை உருவாக்கப்பட்ட நிலையில் இதனை பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு இதில் பங்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். தொடங்கப்பட்ட சில நாட்களிலேயே பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பெரும் முதலாளிகள் என லட்சக்கணக்கானோர் இந்த அமைப்புக்கு நிதியுதவி செய்தனர். அதோடு அரசு ஊழியர்கள், இராணுவத்தினர் மற்றும் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் தங்கள் ஒரு நாள் சம்பளத்தையும் இதற்கு வழங்கினர். இப்படி பெறப்பட்ட பிஎம் கேர்ஸ் நிதி கொரோனா காலத்தில் மருத்துவ உபகரணங்கள் வாங்க பயன்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது. பிரதமரின் பெயரில் அரசின் லட்சணை மற்றும் அரசின் gov.in என்ற இணையதள முகவரியை பிஎம் கேர்ஸ் பயன்படுத்தியதால் இது அரசின் அறக்கட்டளை என்றே முதலில் கருதப்பட்டது. ஆனால் நாடாளுமன்றம் மற்றும் நீதிமன்றங்களில் இது குறித்து எழுப்பப்பட்ட கேள்வியின் போது இது அரசுக்கு சொந்தமான அமைப்பு அல்ல என்று மத்திய அரசு கூறியது. மேலும் இது ஒரு அரசு அமைப்பு கிடையாது என்பதால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இதன் விவரங்களை கேட்க முடியாது என்றும் மத்திய அரசு பதிலளித்தது. இது பெரும் அரசியல் விவாதங்களை எழுப்பி வரும் நிலையில் பிஎம் கேர்ஸ் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது. பிஎம் கேர்ஸ் அறக்கட்டளை அரசின் நிறுவனம் கிடையாது என்றாலும் இந்திய நாட்டின் பிரதமரே இந்த அமைப்பின் தலைவராக செயல்படுவார். மேலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் ஆகியோர் இந்த அமைப்பின் அறங்காவலராக செயல்படுவார்கள் என்று மத்திய அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் கேர்ஸ் அமைப்புக்கு பிரதமர் தலைவராகவும் மூத்த அமைச்சர்கள் அறங்காவலர்களாகவும் இருப்பதால் இதற்கு பிரதமரின் பெயரையும் அரசின் சின்னத்தையும் பயன்படுத்த மத்திய அரசு சிறப்பு அனுமதி அளித்ததாகவும் பொதுநலன் கருதி இத்தகைய அனுமதிகள் வழங்கப்படுகின்றன என்றும் நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மேலும் இது பிரதமர் அலுவலகத்தின் அதிகாரிகள் மூலமாகவே நிர்வகிக்கப்படுவதோடு இதன் செயல்பாடு பொது சேவை சார்ந்ததாக இருப்பதால் gov.in என்ற இணையதள முகவரி உள்ளிட்ட தனது உள்கட்டமைப்பை அரசு இதற்கு வழங்குகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் இது அரசின் அமைப்பு கிடையாது என்பதால் தனியார் தணிக்கையாளர் மூலமே பிஎம் கேர்ஸ் நிதி தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது.